எங்கள் வீட்டில் தேன் இருக்குது. நாங்கள் அதை இப்போ எடுக்க போகிறோம். இந்த குச்சியில் இந்த குச்சிகளுக்குள்ளே தான் இருந்துச்சு. இப்போ நாங்கள் தேன் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். வா, இந்த ஈப்புறம் போகாமல் அப்படியே இருக்குது. ஓடுறாங்க தேனு மித்திரனை ஓடிடாங்கிட்டு. வா, உங்க பாருங்க நிறைய தேன் இருக்கிற மாதிரி இருக்குது. ஈயப்புறம் ஊதிட்டாரு எங்கள் அண்ணன். ஒரு ராட்டு பெருசாக இருக்குது. தேன் வந்து இருக்குதா என்னன்னு தெரில. தேன் மேலாப்பில் மட்டும் கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். தேன் இருக்காளா? தேன் இருக்கா இல்லையா? தேன் இருக்கு. இந்த மேலே மட்டும் இருக்கும். இந்த மட்டும் அப்புறம் எல்லாம் வச்சதுக்கப்புறம் கூட எடுத்துருக்கலாம்ல. அப்படி வைக்காது வெளியே. இத்தனை ஓடுற தேனி கொத்தி போடா. அவனே வச்சுட்டு வந்துட்டு தானே இருக்கும். இது வந்துடு. போங்க, வீடியோ கூட எடுக்க முடியாது நீங்க இருக்கிற ரெண்டு மேல. ஆமாங்கட்ட தட்டெடுத்துருவா தாரணி, தட்டெடுத்துருவா. இன்னும் ஓட்ட ஓட்டையா இருக்கு. குடிச்சிருச்சு. அன்னைக்கு ஃபுல்லாக இருந்துச்சு. குடிச்சிருச்சு. இங்க பாருங்க, இங்க தேன் இருக்கு. அதுல தேன் தட்டு கீழே விழுந்துருண்டா. ஒரு மாதிரியா இருக்கு. இங்க பாருங்க, ஒரு தேனி இருக்கு. தேனு அது தேனி பூச்சி தானே. தானி கொஞ்சம் தள்ளிக்கு தானே. நானி கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காரு. கொஞ்சம் தள்ளி. வாவ், தானி கொஞ்சம் இதான் ரியல் தேன். தானி கொஞ்சம் தள்ளி. வீடியோ எடுத்து போட்டு உனக்கு என்ன லைக் சப்ஸ்கிரைப் அனுப்புறியா? அப்பா கொஞ்சம் தள்ளி உட்காரு. இது ரியல் தேன். ஏய் விட்டுத பிரணி போ. கோழி கோழி. இந்த அடியில இருக்க பூரா வெறும் ராட்டுத்தான். அது பூரா தேனி ஈ இருக்க ராட்டு. அதெல்லாம் நம்ம தேன் கிடையாது. இதுல எல்லாம் அந்த மேலாப்புல இருக்கிறதுல மட்டும்தான் தேன் இருக்கும். அந்த இதுல எல்லாம் தேன் இருக்காது. இந்த மேலாப்புல மட்டும் தான் தேன் இருக்கும். ஓகே, சப்புங்க. குச்சி குச்சி சப்புங்க. ஏத்திக்க வாங்கி சாப்பிடு. கையில பிடி, கையில பிடி, கையில பிடி, கையில பிடி. ஒண்ணும் பண்ணாது. சத்தமா சொல்லு. தலையில தலையினா தலை நரைச்சு போயிருன்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த இதுல இவ்வளவுதான் தேன் இருந்துச்சு. நான் ஒரு சாப்பிட்டுக்கிறேன். வாவ், ஓகே, சூப்பர். இது வெறும் ராட்டு. இது எதுக்கு? ஓகே, நன்றி காஷ். நாங்கள் கொய்யா மரத்தில் கொய்யாப்பழம் முடுங்க போகிறோம். பாருங்க எவ்வளோ பெரிய கொய்யா மரம்னு. கொய்யா மரத்தில் இல்லை, கொய்யா செடியில். கொய்யா செடியில் தான் இந்த பழம் தான் முடுங்க போகிறோம். இந்த பழத்தை தான் முடுங்க போகிறோம், கொய்யா பழத்தை. தைவான் பிங்க் கொய்யா. இது வந்து தைவான் பிங்கா. நல்லா பழுத்துருச்சு. இதை தான் இப்போ எங்கள் அண்ணன் பிடுங்க போகிறேன். கொய்யா மரத்தை பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. பாருங்க கொய்யா மரத்தை எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. சும்மா சின்ன கண்ணு தான்.
ஒடுங்கியாச்சு. வா, அருமையாக இருக்குது. நல்லா பெரிய சைஸாகவே இருக்குது. போய் அருங்க. மித்ரன் வா. இப்போ வந்து கழுவுறாங்க கொய்யாப்பழத்தை. கழுவிட்டாங்க. தள்ளி வச்சாரு. நீட்டி கையை நீட்டி. கொஞ்சம் பழுத்திருக்கணுமா இல்லை சரியாக இருக்குமா? இப்படி படுத்தா தான் நல்லா இருக்கு. ஒரு லைட் பிங்க் கலரில் இருக்குது. அதாவது ஒயிட்டாகவும் இல்லாமல் ஃபுல் பிங்க்காக இல்லாமல் நல்லா லைட் கலர்ஸாக இருக்குது. இந்த கொய்யா பேர் வந்து தைவான் பிங்கா. சூப்பர். சாப்பிடுங்க அடுத்து. ஓகே காய்ஸ், நன்றி. கொய்யாப்பழத்தில் இவ்வளோ கீத்து இருக்குன்னு ஒரு கொய்யாப்பழத்தில் பாருங்கள் எவ்வளோ கீத்து போட்டிருக்கணும். ஒரே கொய்யாப்பழம் தான் இது. ஓகே காய்ஸ்.